லோக்சபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 மாற்றக்கூடாது என்பதை வலியுறுத்தும் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. லோக்சபா தொகுதி மறுவரையறைக்காக மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தாமதப்படுத்தக்கூடாது என சட்டசபையில் முதல்வர் விஜய் பேசினார். தொகுதி மறுவரையறையால் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் விஜய் தெரிவித்தார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டை தென் மாநிலங்கள் சிறப்பாக செயல்படுத்தியுள்ளன என்றார். வீட்டு பெண்கள் சமூகத்தில் உயர்ந்தால்தான் நாட்டிற்கு பெயர் என பெண் ஆளுமைகளை சட்டசபையில் சுட்டிக்காட்டி முதல்வர் விஜய் பெருமிதம் கொண்டார். அனைத்து துறைகளிலும் தமிழக பெண்களின் பங்களிப்பு பெரிது என்றார். நாட்டு மக்கள் தொகையில் பாதி பேர் பெண்கள்தான். அவர்களுக்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும். வீட்டு பெண்கள் அரசியலில் முன்னேற இடஒதுக்கீடு தர வேண்டும் என முதல்வர் விஜய் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான முதல்வரின் தனி தீர்மானத்தை திமுக வரவேற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறினார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை கூடாது என்பதில் திமுக உறுதியாக உள்ளது என்றும் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டசபையில் முதல்வர் விஜய் தாக்கல் செய்த தனி தீர்மானத்துக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாக பழனிசாமி கூறினார். தொகுதி மறுவரையறையால் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் உயரும் என அமித்ஷா உறுதியளித்துள்ளார் என பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் சட்டசபையில் தெரிவித்தார். மகளிருக்கு 273 சீட் கிடைக்கும். தமிழக பெண் எம்பிக்கள் எண்ணிக்கை 20 உயரும். எனவே தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றார். ஓட்டு வங்கி அரசியலுக்காக தொகுதி மறுவரையறையை பாஜக கொண்டு வருகிறது. இதனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படும் என அமைச்சர் ராஜேஷ்குமார் கூறினார். தொகுதி மறுவரையறை மசோதாவை நிறைவேற்றினால் தமிழகத்திற்கு பாதிப்பு அதிகரிக்கும். எனவே முதல்வர் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை ஆதரிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ செல்லச்சாமி, இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். தமிழகத்திற்கு 59 எம்பிக்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் என பிரேமலதா கூறினார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்பதை வரவேற்கிறேன் என்றார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஸ்டாலின் தான் முதலில் குரல் கொடுத்தார். அதை வரவேற்கிறோம். முதல்வர் விஜய் தற்போது கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்த திமுகவுக்கு நன்றி என அமைச்சர் ஆதவ் கூறினார். தமிழகத்தை சேர்ந்த எந்த கட்சியாவது தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேற நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவினால் அது தமிழகத்திற்கு இழைக்கும் அநீதி, துரோகம் என மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். எனவே அப்படிப்பட்ட கட்சிகளை தமிழக மக்கள் ஒருநாளும் மன்னிக்க மாட்டார்கள் என்றார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழக அரசின் எதிர்ப்பு மாநிலத்தின் எதிர்காலத்திற்கு ஆரோக்கியமானதல்ல. முதல்வர் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டசபை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு வினாக்கள், விடைகள் நேரம் ஒதுக்கப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்துள்ளார். பீத லீடர் சார்பில் ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 20 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் அமுதன் என்ற இளைஞர் கொலை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சட்டசபையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இளைஞர் படுகொலைக்கு தவிக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். 3 துறைகளின் வரவு செலவு கணக்கு குறித்த அறிக்கை முதல்வர் மேசையில் உள்ளது. அதில் அரசுக்கு லட்சங்கள் முதல் பல ஆயிரம் கோடிகளில் இழப்பு இருக்கலாம். அந்த அறிக்கையை முதல்வர் எப்போது வேண்டுமானாலும் வெளியிடுவார் என்று அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். இவர்களுக்கு என்ன ஆட்சி செய்ய தெரியும் என கேலி செய்தனர். இன்று முதல்வர் விஜய் தலைமையில் லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஆட்சி நடக்கிறது என சட்டசபையில் அமைச்சர் வினோத் பேசினார். மாநிலங்களுக்கு வரி இழப்பை ஏற்படுத்தும் கனிம சட்ட திருத்தம் தேவையற்றது என அன்புமணி தெரிவித்துள்ளார். இதனால் தமிழகத்திற்கு வரும் வருமானம் தடைபடும் என்றார். நம்பிக்கையின் வெளிச்சமாக மாற்றத்தின் முகவரியாக திகழும் இளைய சமுதாயத்திற்கு எனது சர்வதேச இளைஞர் நாள் வாழ்த்துக்கள். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். சென்னையில் நாளை வெற்றி தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு 2026 தொடங்குகிறது. வேர் விஷன் பிகம்ஸ் விக்டரி என்ற முழக்கத்துடன் நடைபெறும் மாநாட்டை தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சமூக வலைதள பதிவு மூலம் பிரச்சாரம் செய்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி பெறுவதை முறைப்படுத்தும் FCRA திருத்த மசோதாவை பார்லிமென்ட் கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பும் தீர்மானத்தை லோக்சபாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்மொழிந்தார். மாணவர்கள் மீதான தடியடி மற்றும் அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வலியுறுத்தி பிரியங்கா தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பார்லிமென்ட் வளாகத்தில் மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது ரீல்ஸ் காலம். குறுக்கு வழிகள் உங்கள் வாழ்வை குறுக்கிவிடும். இளைஞர்களை, நீங்கள் ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்க விரும்பினால் உங்களுக்கு பிடித்தவர்களின் சுயசரிதையை வாசியுங்கள் என
பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியாவின் சூழலியல் பாரம்பரியத்தின் இன்றியமையாத அங்கமான யானைகளின் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் வனத்துறை பணியாளர்கள், விஞ்ஞானிகள், கால்நடை மருத்துவர்கள், பாகன்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் குறித்து பெருமிதம் கொள்வதாக உலக யானைகள் தினத்தில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நீட் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் எம்பிக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் அரசு தயாராக இருக்கிறது என அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லியில் வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சி அறிவித்துள்ளது. இதில் நீட் விவகாரம், மாணவர் மீதான தாக்குதல் மற்றும் ராமர் கோயில் நிதி முறைகேடு குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. கொல்கத்தாவிலிருந்து சென்னை ஏர்போர்ட் வந்த இண்டிகோ விமானம் தரையிறங்கும் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்த ஆண்டின் முதல் முழு சூரிய கிரகணம் இன்று இரவு வருகிறது. இரவு இந்த முழு சூரிய கிரகணம் நடைபெறுவதால் இந்தியாவில் இருந்து இதனை காண முடியாது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் வெற்றி பெற்றதை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் பிரபு தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி அமைச்சர் செங்கோட்டையன் ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கில் பிரபு பதிலளிக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பார்லிமென்டில் விவாதம் நடத்த அரசு தயாராக இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் அதிலிருந்து விலகிச் செல்வது விரக்தியையும் ஏமாற்றத்தையும் அளிப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நாளை முதல்வர் விஜய் முன்னிலையில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. டில்லியில் மாணவர்கள் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து லோக்சபாவில் விவாதிக்க கோரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சபாநாயகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டசபையில் அன்று ஆவேசப்பட்டது உண்மைதான். எனக்கு தாய்மொழி தமிழ்தான். இது எங்களுக்கு முதல் முறை என்பதால் சில விஷயங்களை உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டு வரும் நாட்களில் கம்பேக் கொடுப்போம் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். மானுடத்தையும் கருணையையும் போதித்த பேரன்பின் தாய் தமிழ். சட்டசபையில் அன்னை தமிழை அவமதிக்கும் வகையில் பேசிய நிதியமைச்சர் மரிய வில்சன் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என சீமான் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தொகுதி மறுவரையறை தீர்மானம் தேவையற்றது. இன்னும் இறுதியான சட்ட வடிவம் பெறாத ஒரு விஷயத்தை அனுமானங்களின் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றி அச்சத்தை உருவாக்க வேண்டாம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சர்வதேச இளைஞர் நாளை ஒட்டி முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நம்பிக்கையின் வெளிச்சமாக மாற்றத்தின் முகவரியாக திகழும் இளைய சமுதாயத்திற்கு வாழ்த்துகள் என கூறியுள்ளார். சட்டசபையில் பேசிய அமைச்சர் வினோத், அனைவருக்கும் சூரியனால் வியர்த்தது, ஆனால் முதல்வர் விஜய் வந்ததால் சூரியனுக்கே வியர்த்தது என்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வம், இதுவரை யாரும் சூரியனை நெருங்கியதே கிடையாது என்றார். வேளாண் பட்ஜெட்டை வெற்று பட்ஜெட் என்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். இது வெற்று பட்ஜெட் இல்லை, வெற்றி பட்ஜெட் என அமைச்சர் வினோத் கூறினார். ஜார்க்கண்டில் வினாத்தாள் கசிவை கண்டித்து போராடிய மாணவர்கள் மீதான தடியடியை கண்டித்து பார்லிமெண்ட் வளாகத்தில் பாஜக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 5-6 வடமாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் என்ற நிலை உள்ளது. எதிர்காலத்தில் தமிழகத்திலிருந்து பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என சட்டசபையில் அமைச்சர் ஆதவர்ஜுனா கூறினார். தினமும் ஒரு தீர்மானம், தினமும் ஒரு நாடகம் சட்டசபையில் அரங்கேறி வருகிறது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த அவசரமாக தொகுதி மறுவரையறை தீர்மானத்தை அரசு கொண்டு வந்துள்ளது என பழனிசாமி சட்டசபையில் குற்றம் சாட்டினார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மட்டும் வரவேற்கிறோம் என்றார். சென்னை கிண்டியில் முதல்வர் விஜய் தலைமையில் நாளை தொழில்துறை சார்ந்த கருத்தரங்கு நடக்கிறது. புதிய நிறுவனங்களுக்கு வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக முதல்வர் விஜய் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளது. குதிரை பேர விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சட்டசபையில் விவாதிக்கப்படும் விஷயங்களை மட்டும் மையமாக வைத்து பேசுங்கள், அதை விட்டுவிட்டு தேவையின்றி எதுவும் பேசாதீர்கள் என திமுக எம்எல்ஏக்களுக்கு அக்கட்சி தலைவர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். மும்பையில் தனியார் மண்டபத்தில் நடத்தப்படுவதாக இருந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தொண்டர்கள் கூட்டம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதற்கு பாரதிய ஜனதாவின் அச்சுறுத்தல்தான் காரணம் என அக்கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் எரிந்த நிலையில் மூட்டை மூட்டையாக பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் 3 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக பார்லிமெண்டில் விசாரணை குழு தெரிவித்துள்ளது. நிர்வாக குளறுபடி உள்ளிட்ட பல்வேறு புகார்களைத் தொடர்ந்து இந்திய டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்புக்கான அங்கீகாரத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் தற்காலிகமாக ரத்து செய்தது. சத்தீஸ்கரில் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் பொதுமக்கள் ரேஷன் அரிசி வாங்க இந்த புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியில் தேசிய கொடி ஏந்தியபடி பிரம்மாண்ட படகு பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான படகுகள் தேசிய கொடிகளுடன் வலம் வந்தன. ஹிமாச்சல் பிரதேசத்தில் கைம்பெண் மற்றும் ஆதரவற்றோர் வரி என பெட்ரோல் மற்றும் டீசல் மீது லிட்டருக்கு 60 காசுகள் வரி விதிக்கும் புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிடைக்கும் நிதி முழுமையாக கணவனை இழந்த பெண்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளின் நலனுக்காக மட்டுமே செலவிடப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. வெளிநாட்டு நன்கொடைகளை ஒழுங்குபடுத்தும் FCRA சட்ட திருத்த மசோதாவை பார்லிமென்ட் கூட்டுக்குழுவுக்கு மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. குழுவில் லோக்சபாவை சேர்ந்த 21 எம்பிக்கள் மற்றும் ராஜ்யசபாவை சேர்ந்த 10 எம்பிக்கள் இடம்பெறுவார்கள். விவசாயிகளிடமிருந்து பசு கோமியத்தை லிட்டருக்கு ரூபாய் 10க்கு வாங்கும் சோதனை திட்டத்தை உத்தரப்பிரதேச அரசு தொடங்கியது. ரசாயன உரங்களுக்கு மாற்றாக இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தவும் கிராமப்புற விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டவும் இத்திட்டம் வழிவகை செய்கிறது. டில்லி ஜந்தர் மந்தரில் போராடிய இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதவி விலக வேண்டுமென ராகுல் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் FCRA திருத்த மசோதாவை பார்லிமென்ட் கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. கர்நாடகாவில் குட்கா மற்றும் பான் மசாலாவுக்கு ஓராண்டு தடை விதிக்கப்படுகிறது. விற்பனை மட்டுமின்றி உற்பத்தி, சேமிப்பு, விநியோகம் மற்றும் போக்குவரத்திற்கும் இந்த தடை பொருந்தும் என அம்மாநில உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இந்திய குடியரசின் வெற்றி என் வாழ்க்கை என் போராட்டங்கள் என்ற முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை நூலை பிரதமர் மோடி வெளியிட்டார். டாடா குழும தலைவராக பதவி வகித்து வந்த சந்திரசேகரன் ராஜினாமா செய்தார். வரும் 18ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் டாடா டிரஸ்ட் தலைவர் நோயல் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சந்திரசேகரன் ராஜினாமா செய்தார். மும்பையின் காட்கோபரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடுகள் புதைந்ததில் 6 பேர் இறந்தனர். மேலும் 4 பேர் காயமடைந்தனர். மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை, மதுரை, கோவை உட்பட 9 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அந்தமானில் 2024 போதைப்பொருள் வழக்கில் பிடிபட்ட 7 பேருடன் தொடர்பில் இருந்தவர்களின் வீடுகளில் இந்த சோதனை நடந்தது. வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக வகை செய்யும் மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் அந்த மசோதா சட்டமாக மாறியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் கொட்டும் மழையிலும் பக்தர்கள் அலகு குத்தியும் அந்தரத்தில் தொங்கியும் ஸ்ரீ கோலத்தம்மன் கோயில் ஆடிப்பெருவிழாவை விமர்சையாக கொண்டாடினர். இந்து அறநிலையத்துறையின் 220 திருக்கோயில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர்கள் நியமனத்திற்கு விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மதுரை வாடிப்பட்டி குலசேகரன் கோட்டை ஜெயவரத ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. திருச்செந்தூர் சந்தன மாரியம்மன் கோயில் கொடைவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் விமர்சையாக நடந்தது. அம்மன், விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்த பெண்களும் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். நெல்லை பாபநாசம் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் ஆடி அமாவாசை விழா விமர்சையாக நடந்தது. பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி பொங்கலிட்டு வழிபட்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண விழா கொடியேற்றம் பர்வதவர்தினி அம்பாள் சன்னதி எதிரே விமர்சையாக நடந்தது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம், திருச்செந்தூர் கடற்கரை, ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், காவிரி ஆற்று படித்துறை உட்பட பல இடங்களில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். திருச்செந்தூரில் 100 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. பக்தர்கள் பாதுகாப்பாக கடலில் குளிக்கும்படி கோவில் நிர்வாகம், போலீசார் சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. அரிய வகை குரங்குடன் நடிகர் விக்ரம் வெளியிட்ட வீடியோ விவகாரம் தொடர்பாக குரங்கின் உரிமையாளர் கேசவநாதனிடம் வனத்துறை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்க முடிவு செய்துள்ளது. கேசவநாதனின் வீட்டிலும் சோதனை நடந்தது. ரூபாய் 100 கோடி மதிப்பிலான பழனி தண்டாயுதபாணி கோவில் நில மோசடி வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் கோவில் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபியா கடற்பகுதியில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் சீர்காழியைச் சேர்ந்த மீனவர் மாவீரன் பலியானார். இத்தாக்குதலில் மேலும் சில மீனவர்கள் காயமடைந்தனர். உயிரிழந்த தமிழக மீனவர் உடலை தாயகம் கொண்டுவர உறவினர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காமக்கன் நாயக்கன்பட்டி பரலோக மாதா பேராலய விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை ஈடு செய்ய ஆகஸ்ட் 22 வேலை நாளாக செயல்படும்.
எல்னினோ தாக்கத்தால் கிழக்கு ஆப்பிரிக்கா, மேற்கு மற்றும் வடக்கு அமெரிக்கா, மத்திய ஆசியா உள்ளிட்ட பகுதிகளில் அதிக மழை மற்றும் வெள்ளம் ஏற்படக்கூடும். அதே வேளையில் வடக்கு ஐரோப்பா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய துணைக்கண்டத்தில் வறட்சி ஏற்படும் வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அனுமதிக்கப்பட்ட நேரங்கள் தவிர்த்து சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். போலீசாருக்கு டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் லஞ்சம் கொடுக்கக்கூடாது என சென்னை கமிஷனர் அமல்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். பழனி கோவில் நில மோசடி வழக்கில் கைதான ஜஸ்டின் மணிகண்டன் நீதிமன்ற காவலில் திண்டுக்கல் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஓசூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர் ஷிகிதா நோயாளி ஒருவரிடம் லஞ்சம் வாங்குவது தொடர்பான வீடியோ வெளியானது. இதையடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். நாளை நீலகிரி, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் 60 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைதான துணை கலெக்டர் அன்பழகன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். திருச்சி குமாரவயலூர் கொத்தட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஐயனார் மற்றும் கலியமூர்த்தி ஆகியோருக்கு சொந்தமான சுமார் 7 ஏக்கர் வாழை மரங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் எரிந்து நாசமானது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அசகளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் என்பவர் வளர்த்து வந்த 80க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் மின்கம்பி அருந்து கொட்டகையில் விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து இறந்தன. தெலங்கானாவின் கிருஷ்ணா நதி கரையோரம் வந்த முதலையை அங்கிருந்த மீனவர்கள் பிடித்து ஊருக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் பூசாரியை வரவழைத்து மழை வேண்டி முதலைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இதையடுத்து முதலையை மீனவர்கள் நதியில் கொண்டு விட்டனர். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வடக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தெலங்கானா சங்கரெட்டி மாவட்டத்தில் ஆட்டோ மீது டேங்கர் லாரி மோதியதில் கூலி தொழிலாளர் 5 பேர் ஸ்பாட்டிலேயே பலியாயினர். இதேபோன்று சங்கரெட்டில் நடந்த மற்றொரு விபத்தில் 2 பேர் இறந்தனர். விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. சென்னையில் கத்தோலிக்க திருச்சபை சார்பில் நடந்த கருக்கலைப்புக்கு எதிரான பேரணியில் சபாநாயகர் பிரபாகர் பங்கேற்றது பெரும் சர்ச்சையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை, குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வரி செலுத்துவோருக்கு திருத்தம் செய்யப்பட்டுள்ளதென மாநகராட்சி கமிஷனர் சமீரன் தெரிவித்துள்ளார். கோயில் நிலங்களை பொது ஏலம் வழியே குத்தகைக்கு விடும்போது கூடுதலாக சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு துறை ஆணையர் வினய் உத்தரவிட்டுள்ளார். ஆந்திராவில் தொழில் துவங்க வருமாறு தமிழக நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்த ஆந்திர அரசு மின் கட்டணம் GST செலுத்துவதில் சலுகைகள் தருவதாகவும் கூறியிருக்கிறது. இந்தியாவில் அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ள இலங்கை தமிழர்கள் நாடு திரும்புவதற்கான கட்டுப்பாடுகளை இலங்கை அரசு நீக்கியது. தற்காலிக பயண ஆவணங்கள் மூலம் தமிழர்கள் இலங்கைக்குள் நுழைய அனுமதி வழங்கியுள்ளது. உள்நாட்டு போர் தொடர்பான வழக்கில் சிரியா நாட்டின் முன்னாள் அதிபர் பஷார் அல் ஆசாத் உட்பட 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் 7.4 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை 254 உயர்ந்துள்ளது. மாமல்லபுரம் கடற்கரையில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறும் சர்வதேச அலைச்சறுக்கு போட்டியை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அரசு செயலாளர் சந்தீப் நந்தூரி தொடங்கி வைத்தார். 12 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். தொடரும் படத்திற்கு பின் நடிகர் மோகன்லால், இயக்குநர் தருண்மூர்த்தி கூட்டணியில் உருவாகும் மலையாள படம் அதிமனோகரம். இதில் ஐயப்பன் மீது அதீத பக்தி கொண்ட ஒரு போலீஸாக மோகன்லால் நடிக்கிறார். இதன் படப்பிடிப்பை சபரிமலைகள் நடத்த பல்வேறு நிபந்தனைகளுடன் தேவஸ்தானம் போர்டு அனுமதி வழங்கியுள்ளது. சபரிமலைகள், ஐயப்பன் கோவில் வழிபாடுகள், சடங்குகள், நம்பிக்கைகள் உள்ளிட்டவற்றை கேலி செய்யும் காட்சிகள் இருக்கக்கூடாது. படக்கதையை முழுமையாக வழங்க வேண்டும். படப்பிடிப்புக்காக குறிப்பிட்ட ஒரு தொகையை தேவஸ்தானம் போர்டுக்கு படக்குழு செலுத்த வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் இதில் அடங்கும். பிரசாந்த் நீல் இயக்கும் டிராகன் படத்தில் நடித்து வந்த ஜூனியர் NTRக்கு ஜூலை 27 படத்தின் சண்டை காட்சியில் தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. இதனால் ஓய்வில் இருந்து வந்தார். தற்போது அவருக்கு ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் தோள்பட்டையில் சிறிய அளவில் ஆபரேஷன் நடந்துள்ளது. 6 முதல் 8 வாரங்கள் ஓய்வெடுக்க டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.
மலையாளத்தில் நகாஸ் ஹிதாயத் இயக்கத்தில் துல்கர் சல்மான் கையாடு லோகர் நடித்துள்ள படம் ஐ எம் கேம். சூதாட்ட பின்னணியில் உருவாகியுள்ள இந்த படம் அடுத்த வாரம் ஆகஸ்ட் 20 தமிழ், ஹிந்தி என பேன் இந்தியா படமாக வெளியாகிறது. ஆனால் படம் பற்றிய எந்த ப்ரமோஷனும் நடக்கவில்லை. மாறாக அன்றைய தேதியில் வேறு சில படங்களும் வருவதால் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளிப்போக வாய்ப்புள்ளது. நடிகர் விஷ்ணு விஷால் அடுத்து இயக்குனர் அருண்ராஜா காமராஜுடன் ஒரு படம் பண்ணுவதாக இருந்தது. தற்போது அது கைவிடப்பட்டது. விஷ்ணு விஷால் வெளியிட்ட அறிக்கையில், ஓராண்டாக இந்த படத்தை எதிர்பார்த்தேன். சமீபத்தில் இயக்குனருடனான கிரியேட்டிவ் கருத்து வேறுபாடுகள் மற்றும் பட்ஜெட் சிக்கல்கள் ஏற்பட்டன. படத்தை உருவாக்க என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டேன். ஆனால் முடியவில்லை. இனி தொடர வேண்டாம். இருவரும் விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது எளிதான முடிவல்ல என தெரிவித்துள்ளார். சமீப காலமாக நடிகை த்ரிஷாவை மையமாக வைத்து சர்ச்சைகள் எழுகின்றன. இதற்கு அவ்வப்போது பதிலடி கொடுப்பார். சிலவற்றை கண்ணும் காணாமல் விட்டுவிடுவார். இவர் வெளியிட்ட பதிவில், இந்த வயதிலும் நாடகத்தனமாக இருப்பது சங்கடத்தை தருகிறது. அமைதியை தேடுங்கள். நீங்கள் செய்யும் அனைத்தும் உங்களிடமே திரும்ப வரும். ஆகவே நல்லதை செய்யுங்கள், நல்லவராக இருங்கள் என குறிப்பிட்டுள்ளார். எதற்காக இந்த பதிவு, யாருக்கானது என ரசிகர்கள் குழம்பினர்.